சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறானுங்களா, இவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்கன்னா என்ன ஒன்றா பேசலாம், என்ன ஒன்றா கலாய்க்கலாம். இவனுக்கு அந்த பிளாஸ்டிக் கப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம், லாலிபாப்புன்னு சொல்லலாம். நம்ம பெங்களூர் ஜெயிச்சிச்சுன்னா ஒரு வேளை நம்ம ஜெயிச்ச 2 மேட்ச்சு ஜெயிச்சிட்டோம் சிஎஸ்கேவை. ஆனால் ஜெயிச்சதில்ல நம்ம என்ன சொன்னாலும் அவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னா டோனி தலை ஃபார் ரீசன் அவுட் ஆஃப் சீசன்னு சொன்னதுக்கு அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, அடுத்த வருஷம் நாங்கள் சொல்லுவோம் கிங் ஃபார் ரீசன் அவுட் ஆஃப் த சீசன் சொல்லுவோம் அடுத்த வருஷம் அப்படின்றானுங்க. நம்ம தோத்துட்டோமா என்ன தான் கலாய்ச்சாலும் டீசெண்டாக நம்ம வெளில வந்துடுவோம். இது ஆர்சிபி ஃபேன், லாயல் ஃபேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் தற்கூரி ஃபேன்ஸு. அவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவனுங்க நம்ம என்ன தான் நம்ம சொன்னாலும் அவனுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. அவனுங்க மஞ்சமாக்கானுங்க. அவனுங்க ஏன்னா அவனுக்கு இப்படி தான் பேசுவானுங்க. அவனுங்களுக்கு எதுவுமே அந்த கிரிக்கெட் நாலேஜே கிடையாது. அவனுங்களுக்கு அவனுக்கு எப்படின்னா இந்த ஐபிஎல் வருதில்ல, அந்த ஐபிஎல் மேட்ச் மட்டும் டோனிக்காக பார்ப்பானுங்க. டோனி ஒரு 6 அச்சாரா ஒரு 4 அச்சாரா டோனின்னு கத்துவானுங்க. அவ்வளோதான் அந்த தற்கூரிங்களுக்கு தெரியும், மஞ்சமாக்கானுங்களுக்கு ஆனால் ஆர்சிபி ஃபேன் அப்படி இல்லை. இருந்தாலும் ஒரு சில ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு நாலேஜு அந்த கிரிக்கெட்லாம் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குண்டன் ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தியா, அந்த குண்டனுக்கு ஒரு கரமாக தானே தெரியாது. அவன் சொல்கிறான் மும்பை வந்ததுன்னா எதுவும் பண்ண முடியாது, மும்பை உள்ளே வந்துட்டானுங்கன்னா அவனுக்கு தான் அடிப்பானுங்க, கப்பு அடிப்பானுங்க, பிரித்து எடுத்துருவானுங்க. ஏய், மும்பை 2 வாட்டி பிரித்து எடுத்தாச்சு, உங்களும் 2 வாட்டி பிரித்து எடுத்தாச்சு. இதுக்கு மேலே என்னடா பண்ணணும் ஆர்சிபி? இதுக்கு மேலேயும் உங்களை எப்படா உங்களை வச்சு கதற வைக்கணும். அடுத்த வருஷம் வாங்க, அடுத்த வருஷமும் உங்களுக்கு கதற விட்றோம். ஏன்னா இப்போது டீம் நல்லா செட் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட டீம் கிடையாது, நீங்கள் எதுவுமே பேச முடியாது. இந்த வருஷம் ஆர்சிபி கப்பு கன்ஃபார்மாக அடிக்கும். அடிச்சிச்சின்னா எந்த சிஎஸ்கே தற்கூரி ஃபேன்ஸும் வாயவே திறக்கக்கூடாது. அந்த நாய்ங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் பேசுகிறானுங்க. இப்போ கூட கப்பச்ச கூட என்ன சொல்லுவானுங்க, பெங்களூர் ஒரு வாட்டி கப்பச்சிச்சு அதை தான் சொல்லுவானுங்களாங்காட்டியும் வேறு எதையும் பேச மாட்டானுங்க. வேறு என்ன சொல்லுவானுங்க அவனுங்களுக்கு? வேறு என்ன தெரியும்? பொம்பளை கப்புன்றானுங்க, லாலிபாப்புன்றானுங்க. லாலிபாப் விட்டவனுங்களுக்கு என்ன தெரியும்? தற்கூரிங்களுக்கு அவனுங்களுக்கு லாலிபாப் மட்டும்தான் தெரியும். இவனுங்க சொல்லலாம், இவனுக்கு லாலிபாப்புன்னலாம், பொம்பளை கப்புன்னலாம். அப்புறமேட்டு சிஎஸ் நிறைய சொல்கிறானுங்க. அதெல்லாம் இதுக்கு குருசாமின்றானுங்க. 18 வருஷம் நான் பிடுங்குனீங்கன்னு கேட்குறானுங்க. இதெல்லாம் இவனுங்க கேட்கலாம். நம்ம ஒரு வார்த்தை சிஎஸ்கேவை நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கு அப்படியே பொத்துக்குன்னு வந்துடும் ரோசம் அவங்களுக்கு. தற்கூரி, நீங்கள் தோத்துட்டீங்கன்னா தோல்வி ஒத்துக்கணும். தோல்வி ஒத்துக்கிறவன் தான் நல்ல ஸ்போர்ட்ஸ்மேனு. நீங்கள் இல்லை நாங்கள் தோத்துட்டோம், அடுத்த வருஷம் பிடிங்கிடுவோம், இந்த வருஷம் பிடிங்கிடுவோம், வாங்க உங்களை 3ஆம் தேதி வச்சு செய்கிறோம், 28ஆம் தேதி வச்சு செய்கிறோம் அப்படின்னீங்க. 28ஆம் தேதி வச்சு செய்கிறேன்னீங்க, 28ஆம் தேதி உங்களை கீச்சு விட்டோம் பூச்சி, 3ஆம் தேதி வரேன்னீங்க, 3ஆம் தேதியை வச்சு உங்களை 2ஆக பொழந்து அனுப்பினவங்கள. இதுக்கு மேலே உங்களை என்னடா பண்ணனா அடுத்த வருஷம் பார்த்துக்கிறேன்ற. தோத்துட்டியா, தோல்வி ஒத்துக்கோ. ஆர்சிபி ஃபேன் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், யூடியூப்பில் போய் பாருங்க. சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா கலாய்ப்பானுங்க, கலாய்ச்சானுங்கன்னா கூட ஆர்சிபி ஃபேன் தோல்வி ஒத்துக்குன்னு போயிடுவானுங்களா காட்டியும். இந்தமாரி அந்த மும்பை சிஎஸ்கே டீமை கேவலப்படுத்துறது, அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுக்க மாட்டான்னு ஆர்சிபி ஃபேன். லாயல் ஃபேன்னா ஆர்சிபி ஃபேன் மட்டும்தான். இந்த தற்கூரிங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன்து. இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த லீகில் விட்டு வெளியவே போயிட்டானுங்க. அப்பயும் கதறானுங்க. போன மேட்ச் வேறு டோனி வேறு ஒரு 6 அடிச்சிட்டாரு. அதனால் மேட்ச் வேறு ஜெயிச்சிச்சு. இப்போ வேறு அவனுக்கு கையில் பிடிக்க முடியாது. அவனுக்கு வெளில போயிடுச்சு, டீம் வெளில போயிடுச்சு. இருந்தாலும் டோனி ஒரு 6 அடிச்சிட்டாரு. அச்சு மேட்ச் ஓரளவுக்கு. ஆனால் வேறு யாராவது அச்சு தான் மேட்ச் வின் பண்ணாங்க. இருந்தாலும் தலை ஒரு 6 அடிச்சதுனால இப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, வார்த்தைலாம் வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இதுவாகிட்ருக்கோம். அவங்களுக்கு டோனி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. தற்கூரி ஃபேன்ஸுனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ். தற்கூரிங்கெல்லாம் இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்கிட்டோம் வச்சு செஞ்சிடறான்டா சிஎஸ்கே டீமையே வச்சு.